ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூல்னால் என்னென்னு கவர் பண்ணியிருக்கோம். அண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் 2 சின்டாக்ஸ் சொல்லியிருந்தேன், அது கவர் பண்ணியிருப்போம். சப் லாங்குவேஜஸ் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் கிரியேட் டேட்டா பேஸ் வித் சின்டாக்ஸோட நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷோ அண்ட் யூஸ் குறி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்கியூவில் பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவோம். அண்ட் 1 by 1 லாங்குவேஜஸாகவும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஷோ அண்ட் யூஸ் குறி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஷோ குறி பார்த்தீங்கன்னா ஷோ குறி ஒன்றுமே இல்லை. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா யூஸ் டு டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேசஸ் present in the database software. ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரில் எத்தனை லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டேட்டா பேஸஸ். ஓகேங்களா? இதான் சின்டாக்ஸ். ஸோ ஷோ கொரினா என்னதுன்னா எத்தனை டேட்டா பேஸ் வந்து நம்ம வந்து இல்லை இது வச்சுருக்கோமோ, நம்ம MySQL டேட்டா பேஸில் வச்சுருக்கோமோ அதோட லிஸ்ட் ஆஃப் சப் டேட்டா பேஸஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஷோ டேட்டா பேஸஸ். சரிங்களா? இதான் வந்து சின்டாக்ஸ். இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சாரி, சேவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் தான் வந்து என்னோட MySQL. ஸோ சொன்னல சி ட்ரைவில் வந்து இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். எத்தனை டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலில் நீங்கள் இருக்குது. ஸோ MySQL அந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் வந்து நான் லேர்னிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? எத்தனை டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, சப் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ டேட்டா பேஸ் அண்ட் சப் டேட்டா பேஸ் வந்து இங்கே வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கோ அது ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான் ஷோ குறியோட யூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், யூஸ் குறின்னு ஒன்று இருக்குது. யூஸ் குறி பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஏன் ரெண்டுமே ஒரே நாளில் சொல்கிறேன்னா இது வந்து ஈஸி இந்த குறி. ஓகேங்களா? ஈஸியாக பார்த்துக்கலாம், அதனால தான். ஸோ யூஸ் குறி ஒன்றும் இல்லை, யூஸ் டு சேஞ்ச் த பர்டிகுலர் டேட்டா பேஸ். ஓகேங்களா? பர்டிகுலர் ஆர் ஸ்பெசிஃபைக் டேட்டா பேஸ். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் பார்த்துருப்போம்ல. ஷோவில் ஒரு 6 டேட்டா பேஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த எந்த டேட்டா பேஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு யூஸ் கொரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து 3 டேட்டா பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து தேட்டர்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேட்டரில் தான் நம்ம சரி கொரி எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். யூஸ் இப்போ வந்து நான் ஸ்கூல் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் டேட்டா பேஸ் எனக்கு வந்து அதில் இருக்க டேட்டாஸ் தான் இப்போ என்ன பார்க்கணும்னா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இப்போ வந்து இங்கே வந்து டார்க்கன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து டார்க்கன் ஆகிருக்குல்ல. ஸோ இப்போ இந்த டேட்டா பேஸில் இருக்க டேபிள்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கஸ்டமர் டேபிள் இல்லை, நான் லைக் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்தா வராது. நீங்கள் கேட்கலாம், இங்கே தான் கஸ்டமர் இருக்குது, அது வந்து வேறு டேட்டா பேஸு. சரிங்களா? அது வந்து தேட்டரில் இருக்க டேட்டா பேஸ்க்கு வந்து கஸ்டமர் வரும். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம ஒன்றும் டேட்டா பேஸ் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஸ்கூலுன்றது ஒரு டேட்டா பேஸ், அந்த ஸ்கூல் இருக்க டேட்டா பேஸை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து தேட்டர் டேட்டா பேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யூஸ் தேட்டர்னு சொல்லிட்டு நான் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்தா இப்போ என்ன போகிறோம், செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே அதே மாதிரி கஸ்டமர் வந்து செலக்ட் குறி யூஸ் பண்ணால் எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேட்டா பேஸ் லிஸ்ட்டு காமிக்கும். சரிங்களா? எனக்கு ஸ்பெசிஃபைடாக இந்த டேட்டா பேஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதை எனக்கு செலக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து யூஸ் கொரியை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூஸ் டு டிஸ்பிளே
ஷோனா என்னது யூஸ் டு டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸஸ் ஓகேங்களா. யூஸ் கொரினா என்னது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் டேட்டா பேஸ் சரிங்களா. ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆர் சேஞ்ச் டு த ஸ்பெசிஃபைட் டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஸோ எனக்கு இங்கே ரைட்லேயே பார்க்கணுன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேட்டா பேஸ் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹைலைட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து டேட்டா பேஸ் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா பேஸில் போய்ட்டு ரைட் கிளிக் டபுள் டைம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபெச் ஆகிடும் ஓகேங்களா. அதில் இருக்கிற டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து யூஸ் அண்ட் ஷோ கொரியோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பார்க்கலான்னா, ஸோ இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ண நினைப்போம். ஆமாம், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பை கைஸ். இந்த மாதிரி வந்து டெய்லியும் ஒரு கான்செப்ட் படித்தாவே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா லேர்னிங்ஸுமே வந்துடும் ஓகேங்களா. அட் அ டைமில் எல்லாமே படித்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு 1 by 1 படிச்சிருந்தா மேக்ஸிமம் 6 months to 1 year நம்ம ஃபுல் எக்ஸிபிள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.